பேங்கிள் ஸ்லைடிங்கு. உங்களுக்கு இது பைப்பு எல்லாமே பைப்பில் பேங்கிள்ஸ் போட்டு எடுத்து காமிச்சிக்கலாம். இல்லைன்னா அவங்க சொன்னாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கீழேருந்து ஸ்டாக் எடுத்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயரிங்ஸ், அதை அட்டையில் வரும்லவா, அதை அப்படியே இது பண்ணியிருப்பாங்க, ஃபிளிப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஸ்லைடு பண்ணி காமிச்சிக்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சூப்பராக ஒரு கடை பண்ணியிருக்கோம். கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஷாப், அதாவது ஜுவல்லரி ஷாப்பு, கவரிங் ஜுவல்லரி ஷாப்பு. என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், என்ன கலர், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம். என்னென்னு சொல்லிடுறேன். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16 இருக்குது. அதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். கீழே மேலே கண்ணாடி தட்டு, மேலே 2 தட்டு போட்டிருக்கோம், கீழே 3 தட்டு போட்டிருக்கோம். இவங்க வந்து ஃபேன்சி கவரிங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டுங்கிறதுனால ஹேண்ட்பேக்ஸில் வைக்கிற மாதிரி மேலே பெரிய கேப்பு, கீழே வந்து செண்டு பெர்ஃப்யூமில் வைக்கிற மாதிரி சின்ன கேப் போட்டு பண்ணியிருக்கோம். கடை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் அலங்கரிச்சாச்சு. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த லைனில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் ஏரியா, நம்ம எல்லாத்துக்கும் போடுற மாதிரி எல்லாம் சாஃப்ட் க்ளோசர் போட்டு பண்ணிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு 3 அடிக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஹேண்ட்பேக் வந்து தொங்க விட்றதுக்காக இது வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 6 ரூட் போட்டிருக்கோம். இந்த ஹேண்ட்பேக் தொங்க விட்டுருப்பாங்க. அது முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஏரியா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே. இதுவும் வந்து அகலம் வந்து ஜாஸ்தியாக விட்டுருக்கோம். எதுக்காகனா ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ், பேக் ஐட்டம்ஸ் தான் இங்கே வந்து ஃபுல்லாக வைக்கிறாரு. அதனால் இங்கே வந்து ஃபுல்லாக 3 தட்டு போட்டிருக்கோம். ஆனால் அந்த 5 அடி இருக்குது. டோட்டலாக 8 அடிக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எல்லு, இங்கே நார்மல் ஐட்டம்ஸ் வைப்பாரு. அதனால 4 தட்டு போட்டிருக்கோம். ஆப்போசிட்ல ஊக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங்குள்ள, இதுவும் வந்து இயரிங் ஸ்லைடிங்கு. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒயிட்டு, இதுலேயே பிளாக் கலர் இருக்கு. இந்த கடைக்கு வந்து பிளாக் கலர் போட்டிருக்கோம். அதுலேயே நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், நிறைய டிஸ்பிளே காட்டலாம். அதுக்காக தான் வந்து அந்த ஐட்டம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எள்ளு வருது. இந்த எல்லில் வந்து இங்கே வந்து ஊக்ஸும் ஃபிக்ஸ்டு ஊக்ஸும், இங்கே வந்து கிளாஸ் பிளேட்ஸும் மாட்டி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்கிள் ஸ்லைடிங்கு. உங்களுக்கு இது பைப்பு எல்லாமே பைப்பில் பேங்கிள்ஸ் போட்டு எடுத்து காமிச்சிக்கலாம். இல்லைன்னா அவங்க சொன்னாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கீழேருந்து ஸ்டாக் எடுத்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயரிங்ஸ், அதை அட்டையில் வரும்லவா, அதை அப்படியே இது பண்ணியிருப்பாங்க, ஃபிளிப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து ஸ்லைடு பண்ணி காமிச்சிக்கலாம். இது முடிஞ்சோன்னா ஊக்கு, எள்ளில் வந்து ஸ்லைடிங் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக 30 கிளாஸ் போட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. இங்கேயும் கீழே ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ஏரியா, எல்லாமே சாஃப்ட் க்ளோசரு, அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து அழகாக காடி எடுத்து இங்கே வந்து ஏரியா சும்மா இருக்குங்கிறதுக்காக வந்து இங்கே வந்து ஊக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இது வந்து திரும்பிடும். இந்த டிஸ்பிளே வந்து நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ இதுதான் கடையோட ரேக்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து ஷோகேஸ் எப்படி வச்சுருக்கோம்னா, கடையோட சைஸ் வந்து 8 அடி தாங்கிறதுனால நம்ம வந்து 16 இன்ச்சு தான் வந்து கவுண்டர்லாம் போட்டிருக்கோம். 16 இன்ச்சில் 3 அடிக்கு வந்து ஒரு கேஷ் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து 2 டிராவு, ஒரு டோரு, எல்லாமே இதுலயே வந்து பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து 1.5 அடி வந்து கஸ்டமர் உள்ள வரக்கான, அதாவது ஸ்டாஃப் உள்ள வரக்காக போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 7 அடிக்கு பக்கம் 6.5 அடி வந்து உங்களுக்கு ஒரு ஷோகேஸு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே, ஒரே கிளாஸ் போட்டு மேலே 12 mm பக்கா 12 mm போட்டு முன்னாடி 6 mm போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். வச்சிங்கன்னா பொருள் வச்சிங்கன்னா அப்படியே அட்டகாசமாக தெரியும் வெளியே. அதுக்காக தான் இந்த மாதிரி டைப் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கடைக்கு எல்லா கடையிலேயும் டிசைன் போடுவோம். இவங்க வந்து முன்னாடி டிஸ்பிளே ஆகணுங்கிறாங்க, அதனால இப்படி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு 3 அடி ஷோகேஸு, சேம் இதே மாடல் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16 இருந்தாலும் சின்ன கடையை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாக் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இந்த கடையோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு தான், கேபோர்ட் பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் எல்லாமே டாப் கிளாஸ் எல்லாமே 12 mm,
இதில் தட்டு கிளாஸ் எல்லாமே 12 mm. ஸ்லைடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm யூஸ் பண்ணுறோம். 6 mm வேணுங்கிறவங்க 6 mm நம்ம போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த கடையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த கடைக்கு எவ்வளோ ஆச்சு இல்லைங்கிறது வந்து போட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ல கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். கஸ்டமர் ரிவ்யூ வந்து பின்னாடியே ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் கடையை சிறப்பாக பண்ணணும், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லொக்கேட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். பொள்ளாச்சி, திருப்பூர்ல நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கே ரெடிமேடாக ரேக்ஸ் அண்ட் ஷோகேஸும் நீங்கள் அவைலபிள் தான், எங்கள்கிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் கடைக்கு இதே மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணணும், நல்ல ட்ரெண்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளா ஃபுல்லாக, கர்நாடகா ஃபுல்லாக சூப்பராக பண்ணிடலாம். கஸ்டமர் ரிவ்யூ பின்னாடி ஆட் பண்ணுறேன்.